ஃபேஸ் வேல்யூ, இடம் பிளேஸ் வேல்யூ. வார்த்தையில் அர்த்தம் இருக்கா? முகம். இப்போ நான் எங்கேயா இருந்தாலும் என் பேர் என்னது? சிவா தான். இங்கே இருந்தாலும் நான் சிவா தான். எங்கேயா இருந்தால் என் ஃபேஸ் என்னது? அதே தான். பட் இடத்துக்கு தகுந்த மாதிரி என்னோடய வேல்யூ வேறு. இங்கே நான் யார்? வாதியார், சொல்லித்தரவேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி என்னை ட்ரீட் பண்ணுவீங்க. இட மதிப்பு மாறுதா? அதே மாதிரி நான் வீட்டுக்கு போகிறேன், என் குழந்தைங்க இருக்குது, அதுங்க என்ன பண்ணும்? அப்பாங்க என்னை அடிக்கிங்க, உதைக்கிங்க, மிதிக்கிங்க, டே போடா வாடா கிடான்னு திட்டும், பொண்டாட்டி திட்டும். சரியா? பொண்டாட்டிக்கு நான் யார்? கணவர். அங்கே லவ் பண்ணுவோம், அடிச்சுக்குவோம், பிடிச்சிக்குவோம். சரியா? குழந்தைங்களுக்கு அப்பா. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு அங்கே வேறு மாதிரி விளையாட்டு இதெல்லாம் இருக்கும். எங்கே போனாலும் சிவா தான். ஆனால் இடத்துக்கு தகுந்த மாதிரி என்ன அந்த வேல்யூ மாறுதா? ரைட். அது வந்து இடமதிப்பு, எங்கே இருக்கிறாங்கன்னு. முகமதிப்பு அதே தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 இருக்கா? 5ஓட முகமதிப்பு எங்கே பார்த்தாலும் 5 தான். பட் இடமதிப்பு வேறுபடும். எப்படி சார்? பார்ப்போம். இடம் டிஜிட் சொல்லுங்கள் பார்ப்போம். 1, 10, 100, 1000லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இடம். இப்போது 5, சரி இதை விட்டுருங்க. இதை நான் அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்னேன்னா என்ன கன்ஃபியூஷன் ஆகிருக்கீங்க, அதை விட்டுருங்க. இதை மட்டும் எடுத்துக்கங்க. இந்த நம்பரை சொல்லுங்கள் பார்ப்போம். 5555. எப்படி சொன்னீங்க? இடம். இது என்னன்னு சொல்லுவோம்? இந்த இடத்த ஒன்ஸ், ஒன்றுன்னு சொல்லுவாங்க தமிழில். இங்கிலீஷில் ஒன்ஸ். இந்த இடத்துக்கு மதிப்பு எவ்வளவு? 10. இந்த இடத்தோட மதிப்பு ஒரு டிஜிட் லெஃப்டில் வர வர நான் மதிப்பு மாறிக்கிட்டே இருக்கும். இது ஒன்ஸு, டென்ஸு, ஹண்ட்ரட்ஸு, தௌசண்ட்ஸ். தமிழில் 1, 10, 100, 1000. இதான் இட மதிப்பு. 1000க்கு அப்புறம் என்ன வரும்? 10,000. அதுக்கப்புறம் 10,000க்கு அப்புறம் லட்சம். அதுக்கப்புறம் 10 லட்சம். இட மதிப்பு மாறிக்கிட்டே இருக்கு ஒரு நம்பர். ஓகேவா? ரைட். இப்போ பாருங்கள், இந்த இட மதிப்பை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? 5555. இதை எப்படி எழுதணும்னா 1 × 5ன்னு எழுதணும். 1 × 5. இதை இடமதிப்பு என்னது? 10. 10 × 5. அப்போ எவ்வளவு? 50. இது என்னது? எத்தனாவது இடத்துல இருக்குது? 100வது இடத்துல இருக்குது. அப்போ என்ன பண்ணும்? 100 × 5. அப்போ எப்படி எழுதணும்? இதை பிரிக்க தெரிஞ்சதுன்னா இன்னும் நிறைய விஷயம் ஈஸி. மல்டிப்ளிகேஷன்லேருந்து எல்லாம் ஈஸி. சரியா? அடுத்தது இது எத்தனாவது இடம்? 1000. 1, 10, 100, 1000வது இடத்துல இருக்குது. அதை எப்படி எழுதணும்? 1000 × 5. சொல்லாமா? 5555. இது நம்பரு. சரியா? இதெல்லாமே ஃபேஸ் வேல்யூ. ஃபேஸ் வேல்யூ என்னது? எல்லாமே 5 தான். எல்லா இடத்துலையும் ஃபேஸ் வேல்யூ 5 தான். பட் எந்த இடத்துல இருக்குது அதோட மல்டிப்ளை பண்ணி போட்டோம்னா இந்த நம்பர் கிடைக்கும். ஓகேவா? அதான். அப்போ பிளேஸ் வேல்யூ என்னது? மாறுபடும். 5ஓட பிளேஸ் வேல்யூ எந்த இடத்துல பிளேஸில் போய் உட்காந்து அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடும். நான் என்ன சொன்னேன் இல்லையா? நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன், நான் வாத்தியார், டீச்சர். இங்கே ஃபேஸ் வேல்யூ வேறு. என் குழந்தைங்கள்ட்ட போனால் அங்கே ஃபேஸ் வேல்யூ வேறு. சரியா? மனைவிக்கிட்ட போனோன்னா அங்கே ஃபேஸ் வேல்யூ வேறு. ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போனால் ஃபேஸ் வேல்யூ வேறு. எங்கள் அப்பா அம்மா கிட்ட போனால் அங்கே ஃபேஸ் வேல்யூ வேறு. கரெக்டா? அது மாதிரி பிளேஸ் வேல்யூ இடமதிப்பு. ஃபேஸ் வேல்யூனா என்னது? இதே மூஞ்சி தான் எங்கே போனாலும் இருக்க போகுது. அதே 5 தான் அங்கே. கரெக்டா? அது ஃபேஸ் வேல்யூ. அது மாதிரி தானே முகம் மதிப்பு. வார்த்தைக்குள்ளே அர்த்தம் இருக்குது, புரிஞ்சு வச்சுக்கிறது. இப்படி தான் அந்த நம்பர். இதை கொடுத்துட்டு
இதோட இடமதிப்பை பிரித்து கொடுங்கன்னு கூட கேட்கலாம். ரைட். அடுத்து இது முதல்ல பிரித்து பார்க்க தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சதுன்னா நம்மளாம் மல்டிப்ளிகேஷன் ஈஸி பார்ப்போம். அடுத்தது பின்னாடி கொஸ்டின் வரும், அதெல்லாம் சால்வ் பண்ணுங்கள், அனுப்பி விட்றேன். கையில் ஹார்ட் காப்பி வச்சுருக்கிறவங்க அதில் இருக்கும், போய் சால்வ் பண்ணி பாருங்கள். அடுத்தது வேறு என்ன சொன்னேன்? முன்னி தொடரியா? தொடரி வார்த்தையில் அர்த்தம் இருக்குது பாருங்கள். ப்ரீடெசஸர், சக்சஸர். ஓர் எண்ணின் முன்னி தொடரி. predecessor and successor of a number. வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது, பெரிய இதெல்லாம் இல்லை. இப்போ 20ஓட முன்னி என்னது? 19. 20ஓட தொடரி என்ன? சூர்யா, ரொம்ப யோசிக்கிறீங்க. அவ்வளோதான். 21ஓட தொடரி எது? 22. இதை வச்சு கேள்வி இருக்குது, நீங்களே தடுமாறிங்க பாருங்க. ஏன்னா இதெல்லாம் மொக்கையாக சொல்லி கொடுத்துட்ருக்கு அப்படின்னு. அங்கே கேள்வி கேட்டால் மாட்டிட்டு யோசிச்சுட்டு இருப்போம். புரிஞ்சதை வச்சு ஆன்சர் பண்ணுங்கள். இருக்குது. சரி. 22ஓட முன்னி என்ன? 21. ரைட். இதெல்லாம் அப்போ இப்போ என்னென்ன பார்த்தோம்? பேஸ் வேல்யூ, பிளேஸ் வேல்யூ, முன்னி தொடரி. இன்றைக்கி இதோட இருக்கட்டும், நாளைக்கு பார்ப்போம்.